Good morning to everyone. Today, 6th standard English class, chapter 9, desert animals. Okay, so now we are going to see about desert animals. Okay, I'll ask you one question. Can you name some desert areas in India and the world? So what I asked you, ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்ச டெசர்ட் நேம்ஸ், ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச டெசர்ட் நேம்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, யூ கேன் சர்ச் இன் கூகுள். ராஜஸ்தான்லாம் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? ராஜஸ்தான் டெசர்ட்ஸ் எந்த ஏரியாஸில் இருக்குது அதிகமாக? நார்த் சைடு, ஓகேவா? ஸோ இந்த நார்த் சைடு தான் என்னது டெசர்ட்ஸ் இருக்குது, ஓகே. சகாரா டெசர்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஓகேவா? What do you think lives in such areas? Okay, so we have all those things like trees, waters, plain lands, so we can live here. But then what about the desert areas? What kind of things they can live there? என்னென்ன அங்கே வாழும் டெசர்ட்ஸில்? இங்கே நம்மளுக்குன்னா செடி கொடி எல்லாம் இருக்குது, பிளைனான ஏரியா இருக்குது, தென் அப்புறம் என்னது வாட்டர் கிடைக்குது, எல்லாமே இருக்குது, ஓகே. நார்மல் வெதர் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நாம் இங்கே பாசிபிளாக வாழறோம், ஓகேவா? ஸோ டெசர்ட் ஏரியாஸில் என்னென்ன வாழும்? ஸோ அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள், ஓகேவா? ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், what kind of things can live in the desert areas, okay? That's only we are going to see in this chapters, desert animals. The first point they given a how many points? 8 or 9 points they given. So let's we start from the first point, okay? So what are the animals involved in this chapter? Let's see. First one, what's a desert? Okay, let's see what is a desert. Desert are the driest place on earth and sometimes go for months. Okay, so என்னப்பா சொல்கிறாங்க? Desert is a driest place on earth and sometimes go for month or even years without rain. என்னப்பா சொல்கிறாங்க? ரொம்ப ட்ரையஸ்ட் பிளேஸு, என்னது மழை பெய்யறதுக்கு என்னது கொஞ்சம் மாதம் ஆகும், இல்லைன்னா என்னது வருஷம் கூட ஆகும், ஓகே. மழை பெய்யாமல் இருக்கும் அந்த பிளேஸில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. See the third line. But even other desert animals cannot survive without waters or for long period in the scorching sun. என்னப்பா சொல்கிறாங்க? ஆனால் இந்த டெசர்ட் அனிமல்ஸ் எல்லாம் என்னது தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? கொஞ்ச நாள் தான் வாழலாம், ஓகே. ஸோ அதனால என்னது எவ்வளோ நாள் லாங் பீரியட் வாழ முடியுமா? தே கான்ட் பி லிவ். எதில்? ஸ்கார்ச்சிங் சன்லைட், ஓகேவா? அந்த ஸ்கார்ச்சிங்னா என்னது கொளுத்துற அந்த வெயிலில் வந்து என்னது ரொம்ப காலம் வாழ முடியாது அந்த டெசர்ட்டில் வாழற அனிமல்ஸில், ஓகேவா? ஸோ தே ஹாவ் ஹேட் டு ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கோப்பிங் வித் த ஹார்ஷ் கண்டிஷன். ஸோ அதனால் என்னது அது என்ன பண்ணது? they have had a 5 different ways, ஓகே. ஒரு நிறைய வழிவகை வச்சுருக்கான், ஓகே. கோப்பிங்னா என்னது? சமாளிக்கிறதுக்கு, ஓகே. இந்த ஹார்ஷ் கண்டிஷனை சமாளிக்கிறதுக்கு, ஓகே. அந்த கொடூரமான அந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கு கோப்பிங்னா சமாளித்தல். ஸோ என்னது நிறைய வழி வச்சுருக்கு, ஓகே. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்பில்ஸ், ஓகே. ஸோ இந்த கேர்பில்ஸ் அப்படின்னா எதுன்னு பாருங்கள். கேர்பில்ஸ்னால் என்னப்பா? அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மவுஸ் லைக் அ டெசர்ட் rodent with a long hind legs, ஓகே. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எலி வகையை சேர்ந்ததுப்பா, ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. காலெல்லாம் நீட்டாக நல்லா குறிக்கிற மாதிரி இருக்குமா எலி, ஓகே. அப்படி நின்று குறிக்கிற மாதிரி இருக்குமா, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ரோடண்ட்னா என்னது குறிக்கிறது, ஓகேவா? அப்புறம் ஹிண்டுன்னா ஹிண்டு லெக்ஸ்ன்னு அந்த குதிக்கால், ஓகேவா? தாவர அளவுக்கு என்னது
தாவும் பாரு, நீட்டாக இருக்கும் ஒரு குதிகால். ஓகே, ஸோ அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், கேர்பில்ஸ் ஸ்பெண்ட் த ஹாட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த டே இன் கூல் அண்டர் கிரவுண்ட்ஸ் பரோஸ். ஓகேவா, என்னப்பா சொல்லிட்டாங்க, இந்த கேர்பில்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுமா, இந்த ஹாட்டஸ்ட்டு பார்ட் ஆஃப் த டே வரும்போது, ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அதை கூல் பண்ணுறதுக்காக இங்கே போயிடுமா, அண்டர் கிரவுண்ட். எங்கே அண்டர் கிரவுண்ட்னா இது கீழே வலை நோட்டு வச்சுருக்கும் பார், பரோஸ்னு வலை, அந்த வலையில் போயிடுன்றாங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் இன்செக்ட்ஸ் கால்டு டார்க்லிங் பீட்டில்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னப்பா சொல்கிறாங்க, டார்க்லிங் பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க்லிங் பீட்டில்ஸ்னால் என்னப்பா, பீட்டில்ஸ்னால் என்னது, வண்டுகள். ஓகேவா, ஸோ இந்த இருளில் சுற்றக்கூடிய இருள் வண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டார்க்லிங் பீட்டில்ஸ், பீட்டில்ஸ்னால் வண்டுகள், ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் அட் கேச்சிங் ட்ராப் ஆஃப் மாய்ச்சர்ஸ் ஆன் தேர் லெக்ஸ். ஓகேவா, சொன்னது இந்த டார்க்லிங் பீட்டில்ஸ் இருக்குல்ல, அது எக்ஸ்பர்ட் எதை கேட்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த இது இருக்குல்ல, கேச்சிங் ட்ராப்ஸ் ஆஃப் த மாய்ச்சர்ஸ் ஆன் தேர் லெக்ஸ். ஓகே, ஸோ வாட்டர் கேட்ச் பண்ணி அந்த பனிக்கினி அனுப்பி இப்போ இது பண்ணும் இதுவாகும்ல, அப்போனா அதை கேட்ச் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் லிஃப்டிங் தெம்ஸ் இன் டு த ஏர் அன்டில் த ட்ராப்ஸ் ட்ரிக்கிள் டவுன்ஸ் இன்டு தேர் மவுஸ். ஓகே, ஸோ என்னப்பா இது எப்படி பறக்குமா, காற்றுல பறக்குமா. ஓகே, ஸோ அந்த ஒரு துளி, ஓகே, மழை துளி அதனால் ஒன்று அது குடிக்கிற வரைக்கும் என்னது, அதை கேட்ச் பண்ணுற வரைக்கும் என்னது காற்றுலே பறக்கும், லிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், நாட் ஆல் டெசர்ட்ஸ் ஆர் என்லெஸ் சீஸ் ஆஃப் ரோலிங் சாண்டன்ஸ். ஓகே, எல்லா டெசர்ட்ஸ்லையும் என்னது என்லெஸ். ஓகே, எல்லையே இல்லாத கடல் பகுதி, கடலே இல்லாத இடம் இருக்கும். நெக்ஸ்ட் என்னது அதிகமாக என்னது எல்லா இடத்துலையும் என்னது டெசர்ட்னா என்னது மணல் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சில இதெல்லாம் என்னது இதெல்லாம் அதிகமாக இல்லாமலே இருக்கும். ஓகேவா, வறண்டு போய் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள், சம் ஆர்ஸ் ராக்கி ஆர்ஸ் பெப்ளி அண்டு டாட்டட். ஓகே, ஒரு சிலதுன்னு பார்த்தோன்னா கரடு முரடாக கல்லுங்கில்லும் பெருசு பெருசுமா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு பிளெயினாகவே இருக்காது. ஓகே, டாட்டட் வித் ஸ்மால் புஷஸ், சின்ன சின்ன செடி புதரெல்லாம் இருக்கும். ஓகே, வைல் அதர்ஸ் ஆர் ஸ்ப்ரிங்கிள்டு வித் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் டூரிங் த ஸ்ப்ரிங். ஓகே, ஒரு சில இடம் பார்த்தோன்னா வச்சுக்கேன் என்னப்பா இருக்கும், ஸ்ப்ரிங்கிள்டு வித் கலர்ஃபுல் ஃப்ளவர். ஸ்ப்ரிங்கிள்டுன்றது சின்ன சின்ன பூ கொட்டானா எப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த புஷஸில் ஒரு சில பூக்கள்லாம் பார்க்கும்போது கொட்டி வச்ச மாரி அங்கங்கே கொட்டி வச்ச மாரி இருக்கும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. There are more than 2300 different kinds of snakes around the world. ஓகே, நம்ம உலகத்தில் என்னது 2300 வகையான என்னது பாம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரேங்கிங்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 15 centimeters long to more than 11 meters. ஓகே, 15 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து. ஓகே, ஸோ அதோட நீளம் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாம்பு என்னது 15 centimeters. நம்ம ஸ்கேல் வச்சுருப்போம், சின்ன ஸ்கேல். ஸோ அந்த நீளத்துலேருந்து எத்தனை மீட்ரு, 11 அடி வரைக்கும். ஓகேவா, ஸோ 11 அடினா பார்த்துக்க, இந்த ஃபுல் சைஸ் ஸ்கேல் இருக்குல்ல, அது மாதிரி 11 வச்சா. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு என்னது அது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஸ்னேக்ஸ் ஆர்ஸ் குவைட் ஹார்ம்லெஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் நிறைய என்னது குவைட் அமைதியாக இருக்கும், யாரும் எதனா அது கடிக்காது, யாரையும் துன்புறுத்தாது, அது மட்டும் அது வேலை பார்த்துன்னு போகும் அப்படின்றாங்க. பட் there are a few that are so poisonous they can kill a human beings just one bite. ஓகேவா, என்னப்பா சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் இருக்குது, ஆனால் என்னது பாய்ஸ்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப. ஒன்றது ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு பைட், ஒரே ஒரு கடியில் என்னது ஒரு மனுஷனை சாக வச்சிட்டோம். கில் ஒன் பைட். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஸ்னேக்ஸ் லே எக்ஸ் பட் தேர் ஆர் மெனி விச் கிவ் பர்த் டு தேர்ஸ் எங். ஓகேவா, நிறைய என்னது பாம்பு என்ன பண்ண முட்டை போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில தான் என்னது அது அழகாக இது பண்ணி பேணி காத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ட்ரை ராக்கி டெசர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா லிவ்ஸ் ரேதர் ஈவில்ஸ் லுக்கிங்ஸ் ஸ்னேக்ஸ் வித் எ வெரி பேட் ரெப்புடேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரை கண்டிஷனில் என்னது ராக்கி டெசர்ட்லாம் எங்கே இருக்குது,
எப்போ இருக்குதே அமெரிக்காவில் இருக்கா, ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் என்னது ரொம்ப பேடாக இது பண்ணும், பிஹேவ் பண்ணும். பேட் ரெப்புடேஷன் என்னது, பாம்புனாலே ஒரு இதுவான ஒன்று, ஓகேவா. ஒரு ரெப்புடேஷனாக ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாத ஒரு இது, ஓகேவா. இட்ஸ் அ frightening rattle can be heard as far as 30 meters away, ஓகே. என்னப்பா சொல்கிறாங்க, ஃப்ரெட்டனிங் ரேட்டல் கேன். ஃப்ரெட்டனிங் ரேட்னா அந்த பயந்தானே அது சத்தம் போடும், ஓகேவா. ரேட்டல்னா சத்தம் போடும். அது 70 வரைக்கும் கேட்குறான்றாங்க. 30 மீட்டர், ஓகே, 13 அடி 13 மீட்டர் வரைக்கும் என்னது கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இட் கேன் ஸ்ட்ரைக் வித் அ லைட்னிங் ஸ்பீட், ஓகேவா. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, இது வந்து இந்த ஸ்ட்ரைக் அடிக்கும், ஓகேவா. லைட்னிங் ஸ்பீட், ஓகேவா. லைட்னிங் ஸ்பீட்னா என்னது, ஃபாஸ்ட்டாக, அது அடிக்கிற வேகமே தெரியாது, வாழாலன்னு அது அடிச்சுட்டு போயின்னே இருக்கும், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்துருவோம், ஓகேவா. ஸோ அனதர் ஒன் திங்ஸ் வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், ஓகேவா. ரிகார்டிங் டு த rattle snakes, ஓகேவா. we have another one para for a rattle snakes, okay. Let's see in the next class, okay. Thank you.